சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா இந்த பதிவுல ராசி கட்டத்துல 7வது ராசியா இருக்கக்கூடிய காற்று ராசியான துலா ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால துளாராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2024 வருஷத்தோட முதல் மாதமான ஜனவரி மாதம் பெரிய அளவுக்கான யோகங்களையோ அல்லது அதிர்ஷ்டங்களையோ கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா துளாராசிக்காரங்க இந்த 2024 வருஷத்துல எதையெல்லாம் செய்யணும் அப்படின்னு பிளான் போட்டு வச்சிருந்தாங்களோ அது எதையுமே செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த ஜனவரி மாதம் ஏற்படுத்தி கொடுக்கல. போதாக்குறைக்கு ஒரு சில துளாராசிக்காரங்க வீண் விரைய செலவுகளையும் பண இழப்புகளையும் கடந்த ஜனவரி மாசத்துல சந்திச்சிருக்காங்க. அதாவது இவங்க ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணி பணத்தை சேர்த்துக்கிட்டே வந்திருப்பாங்க. ஆனா கடைசி நேரத்துல அந்த பிளான்ல மாற்றம் ஏற்பட்டு பணம் விரயமா செலவாகி போயிருக்கும். இதனால கடைசி வரைக்கும் இவங்க மனசுல நினைச்ச விஷயங்களை செய்ய முடியாம தொடர்ச்சியான தடைகளை மட்டும்தான் சந்திச்சுட்டு வராங்க. இதுல நம்ம இன்னும் முக்கியமா பார்க்க வேண்டியது துளாராசிக்காரங்களால ₹1 கூட சேமிக்க முடியாத ஒரு காலகட்டமாகவும் கடந்த ஜனவரி மாதம் இருந்திருக்கு. இது கூடவே குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு சில பாதிப்புகள் ஏற்பட்டு அது மூலமாகவும் இவங்க தொடர்ச்சியான விரைய செலவுகளை ஜனவரி மாசத்துல சந்திச்சிருக்காங்க. இப்படி தொடர்ச்சியான விரைய செலவுகளையும் பண இழப்புகளையும் சந்திச்ச காரணத்தால ஒரு சில துளாராசிக்காரங்க கடன் வாங்க வேண்டிய நெருக்கடியையும் சந்திச்சிருக்காங்க. இதனால கடந்த ஜனவரி மாதம் துளாராசிக்காரங்களுக்கு எந்த வகையிலையும் லாபகரமான மாதமா இல்ல அப்படின்னு சொல்லலாம். இதுல இன்னும் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் பண இழப்புகள், இன்னொரு பக்கம் விரைய செலவுகள், இது கூடவே மன நிம்மதி இல்லாத ஒரு மாதமாகவும் கடந்த ஜனவரி மாதம் அமைஞ்சு போச்சு. இப்படி ஒரு சூழல்ல இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரக நிலைகளாவது துளாராசிக்காரங்களோட வாழ்க்கையில மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது துளாராசிக்காரங்களுக்கு ஒரு சில உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் கண்டிப்பா இருக்கும். அதே சமயம் ஒரு சில உச்சபட்ச யோகங்களையும் இந்த பிப்ரவரி மாசத்துல துளாராசிக்காரங்க எதிர்பார்க்கலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ராசி கட்டத்துல இருக்கக்கூடிய 9 கிரகங்கள்ல கிட்டத்தட்ட 7 கிரகங்கள் இந்த பிப்ரவரி மாசத்துல துளாராசிக்காரங்களுக்கு சாதகமான வீடுகள்ல அமர்ந்திருக்கு. ஒரு ஜாதகத்துல 5க்கும் மேற்பட்ட கிரகங்கள் சாதகமான வீடுகள்ல இருக்குது அப்படின்னாலே அந்த ஜாதகருக்கு பஞ்சம யோகம் கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அப்படி பார்க்கும்போது இந்த பிப்ரவரி மாசத்துல துளாராசிக்காரங்களுக்கு 7 கிரகங்கள் முழுக்க சாதகமான வீடுகள்ல இருக்கிறதால நவ பஞ்சம யோகம் ஏற்படுது. இந்த யோகத்தால துளாராசிக்காரங்களோட சுறுசுறுப்பு 2 மடங்கு அதிகரிக்கும். எந்த காரியத்துல இறங்கினாலும் அந்த காரியத்தை ரொம்ப வேகமாகவும் விவேகமாகவும் செஞ்சு முடிப்பாங்க. குறிப்பா சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது இந்த பிப்ரவரி மாசத்துல துளாராசிக்காரங்களை நெருங்காது. இவங்க எந்த காரியத்துல இறங்கினாலும் 100% வெற்றியையும் அடைவாங்க. அதுலயும் குறிப்பா இந்த பிப்ரவரி மாதத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்துல உங்க ராசிக்கு 4வது வீடான சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மகர ராசியில சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் அப்படின்னு 4 கிரகங்கள் ஒன்னா சேர்ந்து சஞ்சாரம் பண்றாங்க. சுகஸ்தானத்துல 4 கிரகங்கள் இணையறது ஜாதகருக்கு சுகபோகமான வாழ்க்கையை கொடுக்கும் அப்படின்னு ஜோதிட நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது துளாராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில எதையெல்லாம் இழந்தீங்களோ அதையெல்லாம் திரும்ப அடையக்கூடிய ஒரு காலகட்டமாவே இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. அதுலயும் முக்கியமா உங்க ராசியோட அதிபதியான சுக்கிர பகவானும் இந்த பிப்ரவரி மாசத்துல 4வது வீடான சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மகர ராசியில சஞ்சாரம் பண்றார். ராசிநாதன் சுகஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னாலே உங்க தாயார் மூலமா ஒரு சில அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்த போறார் அப்படின்னு அர்த்தம். அதாவது துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்காக எவ்வளவோ தியாகங்களை செஞ்சிருப்பாங்க. குடும்பத்தையே தன்னோட தோல்ல தான் சுமந்துகிட்டு இருப்பாங்க. ஆனாலும் இவங்களுக்கு தாய் மூலமாவோ தந்தை மூலமாவோ எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. இதனால தாய் தந்தையோட ஒத்துழைப்பு இல்லாமலேயே தனி ஆளா குடும்பத்தோட பாரத்தை சுமந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த பிப்ரவரி மாசத்துல உங்க ராசிநாதன் சுக்கிர பகவான் 4வது வீட்டுல இருக்கிறதால உங்க தாயார் மூலமா ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு உதவிகள் கிடைக்க போகுது. குறிப்பா பணம் சம்பந்தமான உதவிகளா இருக்கலாம், தாய்வழி சொந்தங்கள் மூலமா உதவிகள் கிடைக்கலாம், அப்படி இல்லைன்னா தாய்வழி சொத்துக்கள் மூலமா கூட உங்களுக்கு ஒரு சில உதவிகள் இந்த பிப்ரவரி மாசத்துல கிடைக்கலாம். அதே போல உங்க தாயாரோட உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்பட்டு தொடர்ச்சியா மருத்துவம் சம்பந்தமான விரைய செலவுகளை நீங்க சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னாலும் இந்த பிப்ரவரி மாசத்துல அந்த மாதிரியான மருத்துவ செலவுகள்ல இருந்து முழுமையான விடுதலை உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே போல ராசிநாதன் சுகஸ்தானத்துல இருக்கிற இந்த காலகட்டம் உங்க தாய்வழி சொந்தங்கள் கூட நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். அதே போல ராஜகிரகமான சூரிய பகவானும் இந்த பிப்ரவரி மாசத்தோட தொடக்கத்துல 4வது வீடான சுகஸ்தானத்துல இருக்கிற காரணத்தால பெரிய அளவிலான பண பற்றாக்குறை இல்லாத காலகட்டமா இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. அதாவது ஏதாவது ஒரு வகையில உங்க கைகள்ல பணப்புழக்கம் அப்படிங்கிறது தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும். கடந்த காலங்கள்ல நீங்க சந்திச்ச கடன் நெருக்கடிகளும் இந்த பிப்ரவரி மாசத்துல பெரும் அளவுல குறையும். இதனால கடந்த ஜனவரி மாதத்தை ஒப்பிடும்போது இந்த பிப்ரவரி மாதம் துளாராசிக்காரங்களுக்கு மன மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாவே இருக்க போகுது.
அதே சமயம் உத்தியோகத்துல இருக்கிற துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதத்துல வேலை பளு அப்படிங்கிறது 2 மடங்கு அதிகரிக்கும். ஆனா இந்த மாசத்துல நீங்க ரொம்ப சுறுசுறுப்பாவும் ஆக்டிவாவும் இருப்பீங்க அப்படிங்கறதால நீங்க விருப்பப்பட்டு எவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்தாலும் சரி ரொம்ப சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. இதனால நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களோட மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்ககிட்ட இருக்கிற திறமைகளுக்கு சரியான அங்கீகாரமும் இந்த பிப்ரவரி மாசத்துல கட்டாயமா கிடைக்கும். அதே சமயம் 9 கிரகங்கள்ல 7 கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்பிலேயே இருந்தாலும் இந்த பிப்ரவரி மாசத்திலையும் ஒரு சில நெருக்கடிகளை துளாராசிக்காரங்க சந்திக்க வேண்டி வரும். குறிப்பா வெளிநாட்டு வேலைகளுக்கு முயற்சி செய்யக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அவ்வளவு சிறப்பான பலன்களை கொடுக்காது. அதாவது வெளிநாட்டு வேலை சம்பந்தமா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் தோல்வியில முடியும். அப்படி இல்லைன்னா வெளிநாட்டு வேலை சம்பந்தமா நீங்க நிறைய பண இழப்புகளை சந்திக்க வேண்டியது வரும். இதனால நீங்க பணம் கட்டி வெளிநாட்டுக்கு போக போறீங்க அப்படின்னா ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருந்துக்கோங்க. அதே போல அரசு வேலைகளுக்கு முயற்சி செய்யக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கும் இந்த பிப்ரவரி மாதம் கொஞ்சம் இழுபறியான காலகட்டமாவே இருக்க போகுது. அதே போல உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் அதிகபட்ச கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாவே இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்கு. அதாவது பெரிய அளவிலான உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் இந்த பிப்ரவரி மாசத்துல உங்களுக்கு இருக்காது அப்படின்னாலும் சின்ன உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் கட்டாயமா ஏற்படும். இன்னும் சொல்ல போனா நீங்க உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, வேலை பளு 2 மடங்கு அதிகரிக்கும் அப்படிங்கறதால மன அழுத்தம் ஏற்பட்டு அது மூலமா ஒரு சில உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை நீங்க சந்திக்க வேண்டியது வரலாம். இதனால இந்த பிப்ரவரி மாதத்துல நீங்க எந்த அளவுக்கு ஓடி உழைக்கிறீங்களோ அதே அளவுக்கு உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்தியே ஆகணும். அடுத்ததா பணவரவை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 9 கிரகங்கள்ல 7 கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான வீடுகள்ல இருக்கிறதால நீங்க எதிர்பார்க்கறதுக்கும் மேலான ஒரு பண வரவை இந்த பிப்ரவரி மாதத்துல எதிர்பார்க்கலாம். அதே சமயம் நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுற ராகுவும் கேதுவும் துளாராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கூட சாதகமான வீடுகள்ல இல்லாத காரணத்தால ராகு கேதுக்கள் மூலமா தொடர்ச்சியான நெருக்கடிகளை இந்த பிப்ரவரி மாசத்துல துளாராசிக்காரங்க சந்திக்க போறீங்க. குறிப்பா ராகு பகவான் எதிரிகள் மூலமா தொல்லைகளை ஏற்படுத்துவார். கேது பகவான் தொடர்ச்சியான விரய செலவுகளை ஏற்படுத்துவார். அதாவது நீங்க உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, சொந்தமா தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, புதுசா எதிரிகள் உருவாகிறத கண் கூட பார்க்க முடியும். நேத்து வரைக்கும் நண்பர்களா நல்ல விதமா பழகினவங்க கூட இன்னைக்கு எதிரிகளா மாறி நிற்கக்கூடிய ஒரு சூழலையும் ராகு பகவான் ஏற்படுத்துவார். இதனால துளாராசிக்காரங்க கூட வேலை பார்க்கறவங்க எல்லாரும் நண்பர்களா பழகிட்டாங்க அப்படின்னு உங்களோட ரகசியங்களை எந்த காரணத்தை கொண்டும் பகிர்ந்துக்காதீங்க. இன்னும் சொல்ல போனா உங்களோட நீண்டகால நண்பர்கள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஆதரவாகவும் அனுசரணையாகவும் இருப்பாங்க. ஆனா புதுசா உங்ககிட்ட நண்பர்கள் அப்படின்னு சொல்லி பழகிறவங்க பெரிய அளவிலான பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. இதனால புதிய நண்பர்கள் கிட்ட முடிஞ்ச வரைக்கும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருந்துக்கோங்க. அதை விட முக்கியமா உங்களோட குடும்ப ரகசியங்களையும் உங்களோட பலவீனங்களையும் எந்த காரணத்தை கொண்டும் புதிய நண்பர்கள் கிட்ட பகிர்ந்துக்காதீங்க. அதே போல கேது பகவானை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கன்னி ராசியில இருக்கிறதால தொடர்ச்சியான விரய செலவுகளை உங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு அதிகமான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருப்பார். குறிப்பா நீங்க தவறான பழக்கங்களை பழகிறது, திருமணத்துக்கு மீறிய முறையற்ற பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக்கிறது, இந்த மாதிரியான செயல்கள் மூலமா ஒரு சில விரய செலவுகளை கேது பகவான் ஏற்படுத்துவார். அதனால துளாராசிக்காரங்க இந்த பிப்ரவரி மாசத்துல சுய ஒழுக்கத்தோடு இருக்கிறதுக்கு முயற்சிகளை செய்யுங்க. உங்களோட ஒழுக்கத்தை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா பெரிய அளவிலான பாதிப்புகளையும் ஒரு சில அவமானங்களையும் இந்த பிப்ரவரி மாசத்துல கண்டிப்பா சந்திப்பீங்க. அதே போல நீங்க துளாராசியில பிறந்த பெண்களா இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களோட குடும்ப ரகசியங்களை எந்த காரணத்தை கொண்டும் உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்காதீங்க. அதுலயும் முக்கியமா ஆண் நண்பர்கள் கூட நீங்க பழகுறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வெளிப்படையா இருங்க. உங்களை பத்தின ரகசியங்களையோ உங்க வாழ்க்கை துணையை பத்தின ரகசியங்களையோ எந்த சூழல்லையும் அவங்க கிட்ட பகிர்ந்துக்காதீங்க. சுருக்கமா சொல்றதா இருந்தா கடந்த ஜனவரி மாதத்தை ஒப்பிடும்போது இந்த பிப்ரவரி மாதம் துளாராசிக்காரங்களுக்கு அற்புதமான யோக பலன்களை கொடுக்க போகுது. அதே நேரம் சுய ஒழுக்கத்தை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா பெரிய அளவிலான அவமானங்களையும் இந்த பிப்ரவரி மாதம் கண்டிப்பா கொடுக்கும். நன்றி, வணக்கம்.